मॉर्निंग विशारद रुद्रातला सरवणा गाइडला पेज नंबर 260 पंचवटी के आधार पर पंचवटी में लक्ष्मण की मनोदशा का வர்ண கீஜியே. அதாவது அந்த பஞ்சவட்டியில் லக்ஷ்மணனுடைய மன ஓட்டத்தை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே இன்ட்ரடக்ஷனில் पंचवटी राष्ट्रकवि मैथिली चरण गुप्त का कंठ काव्य है, एक रामायण की एक घड़ी है. ஸோ இந்த இதை எழுதுனது மைத்திலி சரண் குப்த். இது ராமாயணத்தோடைய ஒரு சின்ன பாட் அப்படின்ற இதை 11 குட்டி இன்ட்ரடக்ஷனோடையே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட்டு பஞ்சவட்டிலேருந்து எந்த கொஷின் வந்தாலும் இதை நம்ம எழுதிக்கலாம். आहे इस काव्य के आधार पर उनकी मनोदशा का वर्णन किया जाता है. ஸோ இங்கே லக்ஷ்மணனுடைய மன ஓட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வர்ணனை செஞ்சுருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? ராத் கா சமய ஹை. இது வந்து ஒரு நைட் டைமு. பஞ்சவட்டி அந்த பஞ்சவட்டியில் பனி பர்ணக்குடினா கையால் நெய்யப்பட்ட குடிசை के अंदर ஸ்ரீராம் और சீதா தோனே சோ ரஹே ஹை. என்ன பண்ணுறாங்க, அந்த கையால் அங்கே காடு தான் இல்லையா, காட்டில் வந்து என்ன இருக்காது, வீடுகள்லாம் இருக்காது, நம்ம தான் தங்குறதுக்கு ஏதாவது ஒன்று அமைச்சிக்கணும். அந்த மாதிரி கையால் நெய்யப்பட்ட குடிசைக்குள்ளே ஸ்ரீராமனும் சீத்தையும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரை எந்த அனிமல்ஸும் தாக்காமல் பாதுகாத்துக்கிறதுக்காக லக்ஷ்மணன் வந்து வெளியே காவல் காத்துக்கிட்டு இருப்பான். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. बाहर लक्ष्मण एक सीला पर, सीलाना पारा மேலே चाहे बैठे है. ஒரு பாறை மேலே உட்காந்து அவன் காவல் காப்பான். அந்த சமயத்தில் மனசில் சில விஷயங்களை யோசிப்பான். அதான் அது அடுத்தடுத்த பாயிண்ட்டாக வரப்போகுது. பைட்டே ஹை और रक्षा में व्यस्त है. அவனை வந்து ரக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான் அவனே. நெக்ஸ்ட் பிரகிருதி பிரேம். பிரகிருதி அப்படின்னா நேச்சர் லவ். அப்படியே தன்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்குறான், இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு யோசிப்பான். லக்ஷ்மண் பிரகிருதிக்கே சௌந்தர்யா கே பாரேமே சோச்சனே லகத்தி ஹை. என்ன பண்ணுறான், தன்னோட சுற்றி இருக்க நேச்சருடைய அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து லக்ஷ்மண் सोचते हैं कि माता कैकेयी ने राज्य को बड़ा मानकर भैया राम को वन बेचा. லக்ஷ்மண் யோசிக்கிறான், மாதா கையேயி, அம்மா கையேயி என்ன பண்ணாங்க, ராஜ்யம்தான் பெருசு அப்படின்னு மதிச்சு பையானா அண்ணா ராம் அண்ணனை வந்து வனத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் நாங்கள் இங்கே எல்லோரும் சந்தோஷமாக தான் இருக்கோம். ஹமே தோ வன்கே அச்சா லகத்தாக வந்து நாங்கள் இங்கே 3 பேரும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறான். தேரக்சால் பூர்ணக்கோ கையே. 14 வருஷம் வனவாசம், 13 வருஷம் முடிஞ்ச உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்போ ஜல்தி கி ஹம் லோக் அயோத்தியா லவுட்டேங்கி. என்ன பண்ணுவோம், 13 வருஷம் கழித்து நாங்கள் அயோத்தியா திரும்புவோம். ராம் ராஜா பனேங்கா. ராம ராஜா வாக்குவாங்க. மகர்வே ராஜ்யக்கோ. அது வரைக்கும் அந்த ராஜ்யத்தில் சுகுகா ஸ்தான் நகி மனேங்கா. சந்தோஷம் அப்படின்றதுக்கான இடம் இருக்காது. எல்லாம் ராமன் வனத்துக்கு போயிட்டதை நினச்சி வருத்தத்தில் இருப்பாங்க அயோத்தியா ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கிறான் அவன். கையேயி மாத்தானே பரத்கோ ராஜா பனானா சாஹா. என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு பையன் ராம் தான் இல்லையா, அவன் தான் ரூல்ஸ் படி ராஜாவாகணும். கையேயி என்ன பண்ணுவாங்க, தன்னோட பையன் பரத் வந்து ராஜாவாகணும்ன்ட்டு தசரதுக்கிட்ட வந்து என்ன கேட்டுருவாங்க, வரம் வாங்கி ராம வனத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் தன்னோட பையன் ராஜாவாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. மகர் பரத்னே உஸ் ராஜ்யக்கோ தியாகதியா. 13 வருஷம் கழித்து ராம் திருப்பி போகும்போது அரசனாக இருக்க பரத்தை என்ன பண்ணிடுவான், வழி விட்டு ராமனுக்கு அந்த அரியாசனத்தை கொடுத்துருவான் அப்படின்னு மனசில் நினைக்கிறான். பாபி பர் ஸ்ரதா. பாபினா அண்ணியை வந்து அவன் அம்மாவாக நினைக்கிறான் லக்ஷ்மணன் அப்பனி பாபிக்கோ அப்பனே மாதா மான்டி ஹை. அம்மாவாக நினைக்கிறக்கூடிய ஒரு பர்சன். ஜங்கல் மே ஸ்ரீராம் சீதா ஒரு லக்ஷ்மண் அப்னா காம் ஸ்வயம் கர்த்தே ஹை. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்கிறாங்க. அரண்மனையில் எல்லாத்துக்கும் தனித்தனி வேலையாட்கள் இருப்பாங்க. ஆனால் காட்டில் இருக்கும்போது அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அவங்கவுங்களுக்கான துணி துவைக்கிறது, உணவு எடுத்துக்கிறது, தன்னை சுத்தப்படுத்திக்கிறது, தன்னை சுற்றி இருக்க இடத்த சுத்தப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்கவுங்களே செஞ்சுக்கிறாங்க. லக்ஷ்மண்கோ யக்கு
பசந்தக, இது வந்து லக்ஷ்மணனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரி சூர்பனகா ஸ்வயம் பியார் மாங்கி, அவளாக வந்து என்ன பண்ணுறா, லக்ஷ்மண் கிட்ட அன்புக்காக ரெக்வஸ்ட் பண்ணுறா. ஃபிர் பி லக்ஷ்மண் அட்டல் ரஹேக, அவன் என்ன பண்ணிட்டான், உறுதியாக இருக்கான் அதில். உன்கா மண் டூட் மன்ஹ, அவனுடைய மனம் ஒரு திடமான மனம், இந்த மாதிரி தான் இருக்க போகிறோம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நர் தோ ஸ்திரீயோ சே விவாக கர் லேத்தாக, எல்லாருமே 2 மனைவிகள் வச்சுருக்காங்க அப்படின்னு சுந்தரி சூர்பனகா வந்து லக்ஷ்மண் கிட்ட நியாயம் சொல்லுவாங்க. சூர்பனகா இஸ் பர் சவால் கர்த்தீக, சவால்னா கொஷின், நகரத்துலலாம் எல்லாரும் 2 மனைவிகள் கட்டிக்கிறாங்களே அப்படின்னு சூர்பனகா கேட்பா. லக்ஷ்மண் ககத்தே ஹேக்கி, லக்ஷ்மண் அதுக்கு சொல்கிறான், மே அப்பனே மன் கி பாத் மான்னே வாளாகும், நான் என்னோட மனசு படி நடக்கிறவன். பகு விவாக் நாரியோங்கோ பி ஷோபா நகி ஹுதேதா, ஒரு நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு நல்ல பேர் பெண்களுக்கு தராது. அவர் புருஷோங்கோ பி ஷோபா நகி தேதா, என்ன கொடுக்குறதுல ஆண்களுக்கு அது ஒரு நல்ல பேரை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறான். சூர்பனகா பியார் மாங்குத்தி ஹை மகர் உஸ்கி இச்சா பூரி நகிக, அவள் வந்து லவ்வை ரெக்வெஸ்ட் பண்ணி வர, அவளுடைய ஆசை நிறைவேறலை. சூங்கி வக்ஸ்திரீ ஹை, சூங்கி அரக்கியாக இருந்தாலும் அவர் ஒரு பெண், அதனால லக்ஷ்மண் என்ன பண்ணுறான், ஈஸ்லே லக்ஷ்மண் உஸ்கே பிரான் நகி லேதா, அவள் கூட சண்டை போட்டு அவளோட உயிரை எடுக்காமல் உஸ்கே நாக்க ஒரு காட் தேத்தி ஹை, அவருடைய காதுகளையும் மூக்குகளையும் கட் பண்ணி அனுப்பி வச்சுருவாங்க. पंचवटी काव्य में आरंभ से अंत तक लक्ष्मण का गुणगान है. ஸோ அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் லக்ஷ்மணோடைய குணத்தை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மண் வீர், சரல், டூட்டா மன்ஹ, சரல்னா சிம்பிள், வீர்னா வீரம், டூட்டானா உறுதியான மனம் படைத்தவன் அப்படின்னு லக்ஷ்மணை பற்றி சொல்கிறாங்க. அவன் மனசில் யோசிக்கிறான் இல்லையா, அதுதான் இந்த கொஷின். ஸோ இது இம்பார்ட்டண்டான கொஷின், நல்லா படிச்சுக்கோங்க. டவுட்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.